கேரளா செட்டப் இங்க இந்த கதகளி பொம்மை என்ன, அங்க பூ கோலம் என்ன, இப்படிலாம் செட் பண்ணிருக்கேன் பாரு உனக்கு. அப்படிதான் இருக்கணும் இல்ல? அதானே பார்த்தேன். என்னடா அந்த எடுத்த நெய் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கேன்னு நினைச்சிருந்தேன். இப்போ இதுவே பாரு, நம்ம போட்டது என்னமோ இவ்வளவுதான், எவ்வளவு வந்திருக்கு பாரு. சுவாமி நம்மளுக்கு எவ்வளவு கொடுக்கறாரு பாரு. கொஞ்சம் ஊண்டு கொடுத்ததுக்கே சுவாமி அவ்வளவு நிறைய கொடுக்கறாரு நம்மளுக்கு. ശരണാഗതന്മാർക്കിഷ്ട വരദാനം ചെയ്തു ചെമ്മേ. ശരണാഗതന്മാർക്കിഷ്ട വരദാനം ചെയ്തു ചെമ്മേ. ഗുരുവായൂർ പൂരം തന്നിൽ മറുവുമകില ദുരിതഹരണ ഭഗവൻ കരുണ ചെയ്വാനെന്തു താമസം. കൃഷ്ണ കഴലിന കൈ തൊഴുന്നേൻ. வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். உங்க எல்லாருக்கும் எங்க 2 பேரோடைய ஓணம் ஆசம்சகள். அம்மா பாடின பாட்டு, நாங்க போட்டு இருக்கிற ட்ரெஸ், இது எல்லாத்தையும் வச்சுட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். It should be an Onam special to some extent. என்ன some extent? ஓணம் ஸ்பெஷல் தான். ஓணம் ஸ்பெஷல் தான். பட் அந்த மாதிரி அவாள மாதிரிலாம் நம்மளால I don't think I can do justice. அவ்வளவு இதுவா பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியாது. கரெக்ட். ஏதோ we'll try our best. சோ என்ன பண்ண போறேன் இன்னைக்கு? வந்து கோதுமை பிரதமன். One of the delicacies of Sadhya. ஓணம் Sadhya. They call it Godambu. ஆமா, கோதம்பு தான். இன்ஃபேக்ட் எங்க பாட்டிலாம் கூட கோதுமைன்னு சொல்ல மாட்டா, கோதும்பைன்னு தான் சொல்லுவா. They never call it கோதுமை. Okay. கோதும்பை தான் வரும். I don't know அது என்ன இதனாலேன்னு தெரியாது. பட் அதே மாதிரி அவ சொல்றதும் வித்தியாசம் இருக்கு. சரி. இதுக்கு வந்து என்னலாம் வேணும் கரெக்ட்டா சொல்லணும். இது வந்து சம்பா கோதுமை வீட் வந்து அதுலயே 2 கிடைக்கிறது. சரி. ஒன்னு வந்து ஃபைனர் ஒன் கிடைக்கிறது, ஒன்னு வந்து கொஞ்சம் பெருசா. ஓகே. அது வந்து இந்த ஒரு குட்டி ஒரு கப்பு, அதுல 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பயிறு, 1 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி, 3 மிக்ஸ் பண்ணி பால்ல மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு பால்ல ஊற வச்சிருக்கேன். சரி, ஓகே. பட் உதுரா தான். தட் இஸ் நாட் ஊற வைக்கிறது இல்ல, பிசிர்ன மாதிரி இல்ல. இது பாரு எப்படி இருக்கு பாரு. சரி, அது மாதிரி. அப்புறம் வந்து இந்த அளவுக்கு நல்லா இது வந்து எல்லாமே சேர்த்து ஒரு 1.5 கப்புனாக்கா நல்லா ஒரு 1.25 கப்பு வெல்லம். 2 கப்புன்னு வச்சுக்கலாம். 2 கப்புன்னு வச்சுக்கலாம். பிகாஸ் நிறைய தித்திப்பு இருந்தா தான் நல்லா இருக்கும். கரெக்ட். அப்புறம் வந்து நல்ல தேங்காய், அதுல வந்து ஃபுல்லா ஒரு 2 டம்ளர் வந்து ஃபுல்லா திக்கு பால். ஓகே. ஒண்ணாம் பால் ஃபர்ஸ்ட் ஒன். அப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டருக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் மிக்ஸ் பண்ணிருக்கேன். ஓகே. அது அப்புறம் ஆஃப் கோர்ஸ் எட்ஸெட்ரா நெய், சுக்கு, அப்புறம் இது ஏலக்காய் பொடி, சுவாமிக்குங்கிறதுனால கொஞ்சம் ஒரு 2 எதழ் சாஃப்ரன், அப்புறம் வந்து நம்ம கேஷ்யூ நட், திராட்சை, தேங்காய், இதெல்லாம் தான். அவ்வளவுதான். சிம்பிள் ஒன். வெரி குட். சோ இப்போ நீ ஏலக்காய் பொடியும் சுக்கு சொன்னீங்க. ஏலக்காய் பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சொல்லலாமா? இல்ல நல்லா 1 டீஸ்பூன் தாராளமா சொல்லலாம். சுக்கு பொடி சுக்கும் 1 டீஸ்பூன் சொல்லலாம். ஓகே ஓகே. இது வந்து நான் முதல்ல நெய் விட்டு இந்த ஊற வச்சிருக்கேன் பாரு. ஆமா. அத நான் ஒரு பிரட்டிக்கிறேன். வாசனையா இருக்கும். தட் இஸ் 1 கப் அளவுக்கு வந்து அந்த கோதுமை. ஆமா. அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு, ஜவ்வரிசி. இது எதுக்குன்னா பாசிப்பருப்பு ஜவ்வரிசி வந்து ஒரு பைண்டர். எஸ். அண்ட் அதுவும் அந்த முத்தா அந்த ஜவ்வரிசி தெரியுது, அவ்வளவு அழகா இருக்கும். அண்ட் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஆல் தி இது ஆல்சோ. நம்ம எனி விசேஷம் பண்ணாக்க சாகோ இஸ் சப்போஸ் டு பி தி பெஸ்ட் ஒன். கரெக்ட். அது இப்ப பாரு, இப்போ நல்லா நெய் ஊத்திட்டு இத பெரட்ட போறேன் இப்போ. ஆஹா, கொஞ்சோண்டு தான் எல்லாமே. இது நீ வெறும வாஷ் பண்ணி சும்மா ஒரு பால் போட்டு பிசிறி வச்சிருக்கேன். அது கூட தண்ணியிலே பிசிறலாம். எனக்கு சுவாமிக்கு வைக்கிறமே. ஹலோ. என்னடா அது கரண்டி பயங்கரமா எப்படி பழைய கரண்டி, 100 வருஷத்து கரண்டி. அதான் இவ்ளோ கனமா மைக்கேல் வந்தன காமராஜர் இது வந்து நான் சாம்பார் கரண்டி, நல்ல கரண்டி அப்படின்ற மாதிரி. பாரு, இது கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாசி பருப்பு வாசனை வரும் பாரு. ஓகே.
அந்த அளவுக்கு இது பண்ணிட்டு இப்ப இதை நான் வேக விடுறது வந்து நல்லா 4 டம்ளர் தண்ணி, வெறும் தண்ணி இல்லாத இப்ப அந்த மெல்லிசு பால் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, அதுலயே வேக விட போறேன் ஃபுல்லா. சோ இது நீ பண்றது வந்து இட்ஸ் தி ஈஸியர் வெர்ஷன் ஆஃப் டூயிங் வெர்ஷன். அவ பண்றது ஃபுல்லா ஒரு உருளியில வச்சு அப்பா வச்சிருக்கேன் பாரு உனக்கு உருளி அதுக்கு ஃபுல் கேரளா செட்டப் பாரு. இங்க இந்த கதகளி பொம்மை என்ன, அங்க பூ கோலம் என்ன, இப்படிலாம் செட் பண்ணிருக்கேன் பாரு உனக்கு. அப்படிதான் இருக்கணும். நம்மளுக்கே ஆசையா இருக்கு ஒரு வாட்டி இந்த ஓண சமயத்துல அங்க இதுக்கு போகணும். என்ன 10 நாள் உற்சவம் ஆச்சு அங்க. ஆமா, என்ன வாசனை வருதுமா, இந்த வறுத்த வாசனை, பாசி பருப்பு வர வாசனை வருது பாரு. இதுல வந்து அடுப்பை அணைச்சுட்டேன் நான். ஓஹோ, ஏன்னா எனக்கு இட்ஸ் மோர் ஃபார் மை ஓன் சேஃப்டி. ஓ, புஷ்ஷன் தெரிக்காம இருக்கிறதுக்கு சொல்றேன். அதுதான். இப்ப பாரு நல்லா 4 டம்ளர் பால். இது வந்து அந்த 2வது 3வது பாலையே ஊத்திருக்கேன். ஓகே ஓகே. இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் இட் அப்புறமா விடுறதுக்கு ஓகே இப்ப நல்லா 4 டம்ளர் ஆன் பண்ணட்டுமா? பண்ணு. அவசரம் தான் எனக்கு தெரியுக்கே. நான் என்ன சொல்றது மா, அதிசயமா இருக்குமா. கரெக்ட்டா 4 டம்ளர்னா நீ 4 டம்ளர் ஊத்தி இருக்க, 4 டம்ளர் வச்சிருக்கங்க. சரி, சோ இப்போ இது வந்து நன்னா இப்போ எத்தனை விசில்? நன்னா 3 விசில் வரலாம். அப்பா. ஆமா ஆமா. வாசனை ஒண்ணும் வருதா? கரெக்ட், வாசனை வருதா? இன்னும் கூட கொஞ்சம் வரணும். அதனால துளியூண்டு இதுலயே கொஞ்சம் இதை போடுறேன். ஏலக்காய் பொடி, சுக்கு பொடியும் போடுறேன் கொஞ்சம். ஏன்னா கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் இம்பைப் ஆகும் அதுல. கரெக்ட். அதெல்லாம் நம்மளா கொஞ்சம் பண்றதுதான் அதெல்லாம். இப்ப அதெல்லாம் ஒருத்தர் சொல்லி தர மாட்டா. இட்ஸ் ஜஸ்ட் வாட் யூ லைக், ஃபீல் லைக் டூயிங் இட் ஃபார் சுவாமி. ஃபைன். சோ ஒரு 3 விசில் நல்லா வரட்டும். போன பாரு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து பிரீத்தியர்னு கேட்டிருந்தா தெரியல எனக்கு. அது ஐ டோன்ட் நோ. ஐ திங்க் we mentioned that பிரீத்தி நம்ம நிறைய இல்ல. பிரீத்தி இஸ் மை வைஃப் அண்ட் her daughter-in-law. My daughter-in-law. அதுவும் நான் எழுதி வேற போட்டுந்தேன். she is a leading corporate lawyer னு வேற அது வேற போட்டுந்தேன். கரெக்ட். Anyway, I'm so happy. All your blessings should be there for everybody. So இது விசில் வரதுக்கு வெயிட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணலாம். வெரி குட். So இது விசில் வர டைம்ல வந்து நம்ம என்ன பண்ண போற? இந்த வெல்லத்தை மெல்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நார்மலாக வந்து இது நீங்கள் இப்போ பண்ணுறதா இருந்ததுன்னா, இப்போ அம்மா வந்து வெல்லத்தை வந்து இதில் மெல்ட் பண்ணிட்டு இங்கே குக்கார அந்த கோதுமையை ஷீஸ் கோயிங் டு ஆட் இட் டு தட். இப்போ ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணணும்னா, வெறுமே ஒரு பாகுனா கம்பி பாகு அந்த மாதிரிலாம் கிடையாது. யூ ஜஸ்ட் மெல்ட் தி ஜாகரி அண்ட் ஸ்ட்ரெயின் இட் ஃபார் எனி இம்பியூரிட்டிஸ். கல்லுன்னு இருக்கும் இல்லையா, இப்போ வரதுல அதெல்லாம் இருக்கிறது இல்ல. ஸோ டைரக்டா ஷீ இஸ் ஜஸ்ட் மேக்கிங் இட் லைக் தட் இல்லையாமா? ஆமா கரெக்ட். இல்லாட்டக்கா நம்ம இது பண்ணணும். கரெக்ட். இதுலயும் நான் என்ன பண்றேன், அதானே பார்த்தேன். ஏன்னா நெய் மாத்திரம் பார்த்துட்டாக்க அதான் யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். என்ன சொல்றது, ஃபோபியா, ஐ டோன்ட் நோ what you call it, fascination. அத I must use it. ஆமா, அந்த மாதிரி ஒரு இது. அது சரி. இப்போ இத போட்டுறேன் பாரு. ஆஹா, இது நல்ல பாகு வெல்லம். 1.5 கப். 1.5 கப் பாகு வெல்லம். அது அப்படியே ஜவ்வுன்னு இதாருது. சபாஷ். இது அப்படியே விடலாம் கொஞ்ச நேரம். அப்படியே நான் அதுவும் இந்த பாத்திரம் சூடானோம். கரெக்ட். அப்பவே நான் இது பண்ணி வச்சிருக்கேங்க. சரி, இப்போ இது கொஞ்சம் சூடாறதுக்கு வெயிட் பண்ணிக்கலாமா? ஓகே. இங்க பாரு, சோ இங்க வந்து ஜாகரி நல்லா மெல்ட் ஆயிடுது. இந்த குக்கர் உனக்கு விசில் ரிலீஸ் ஆற, பிரஷர் ரிலீஸ் ஆற டைம்ல இங்க பாரு உனக்கு வந்து முந்திரி பருப்பு, திராட்சை, தேங்காவை நெய்யில வறுத்து வெச்சு இந்த பாரு. இப்போ இது நல்லா அடங்கிடுது. ஆமா, தள்ளிக்கோ. பயமா இருக்கு எனக்கு. இதெல்லாம் தான் எனக்கு பயம். ஜாகிரதை. இது பாரு இப்போ எப்படி இருக்கு பத்தியா? நல்ல கோதுமை வாசனைமா சூப்பரா வருது. அந்த பாசி பருப்பு எல்லாம் இருக்கு பாரு அதுல. ஆமா, இது உங்களுக்கு கன்சிஸ்டன்சி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து தேங்காய் பால்லையே வேக வச்சது. நல்ல வாசனை. இப்போ இத வந்து இந்த மேடிங் டு தி இது வெல்லம். ஆமா, இது ஃபேண்டாஸ்டிக். இப்போ வந்து இத பத்த வைக்கணும். வருது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கலர். இது வந்து கொஞ்சம் வத்தணும் அது. ஆமா, இல்ல அது நம்ம ஒன்றும் இல்லை. இப்போ நான் அக்கார அடிசல் பண்றேன்னு, நான் வந்து கார்த்தால சாயங்காலம் சாப்பிடணும்னா கார்த்தால பண்ணி வச்சு அதில் வச்சிருவேன். சாயங்காலம் தொட்டு பார்த்தா இன்னும் அந்த சூடு இருக்கும். ஸோ இந்த அட்வான்டேஜ் ஆஃப் டூயிங் இட் இன் திஸ் உருளி இஸ் தட். அது ரைட். பட் இது நோ தட் இஸ் தேர் டிஃபரண்ட். பட் ஐ நோ வாட் யூ மீன். அந்த பாகு வத்தணும்ன்ற.
ரொம்ப கட்டிமாவும் இருக்க கூடாது. ரைட் ரைட். அது ஆட்டோமேட்டிக்கா இது ஆயிடும். காட் இட். என்ன பாசி பருப்பு போட்டிருக்கோம், சாகோ போட்டிருக்கோம், ஜவ்வரிசி போட்டிருக்கோம். இங்க பாரு அதுக்குள்ள இத பாரு இத வறுத்துக்கிறேன் பாரு. வறுத்துக்கோ. இத பாரு இந்த ஜவ்வரிசி என்ன அழகா முத்து முத்தா தெரியுது பாரு. ஆனா சொல்லாம அது இப்ப போடாத. இல்ல போடல. ஜஸ்ட் காட்றேன் அது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். லவ்லி. see that நல்ல plump raisins first class. So இப்போ இதுல வந்து you have to final step வந்து ஆமா இன்னும் கொஞ்சம் வத்தணும் அது. ஓகே. வத்தன அப்புறம் இது இன்னும் கொஞ்சம் இது இருக்கு பத்தியா, ஏலக்காய், சுக்கு, அப்புறம் தேங்காய் பால் ஊத்தணும். அதான் இட்ஸ் a main one. இது நல்லா வத்தணும் கொஞ்சம். ஓகே வெயிட் பண்ணிக்கலாமா? ஆமா ஓகே. எப்படி திக்கனா இருக்கு பாருமா. திக்கனா இருக்கு பாரு இது. ஆமா. இப்போ வந்து I am adding all this. ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி, சுக்கு, சபாஷ். சுவாமிக்குன்னு குங்குமப்பூ ரெண்டே குங்குமப்பூ. ரெண்டு அதுதான். அது வந்து நான் உன்னோட அடிஷன். ஆமா. சுவாமிக்குனா எல்லாம் போடணும்பா. ஆஹா look at that. அது இந்த இது fantastic. இப்போ வந்து you add all the இது. சபாஷ். ஆஹா போட்டுட்டுமா? போடுடோ. இப்போ பாரு ராகேஷ், இப்போ வந்து இந்த முதல் பால் இது வந்து ரொம்ப நாளை கொதிக்க கூடாது. ஒண்ணாம் பால் இவ்வளவு திக்கா எடுத்துக்கேன் பாரு. ஆஹா ஓணம் வண்ணு திருவோணம் வண்ணு. ஆமா சுவாமி வேற திருவிக்கிரமா அவதாரம் வர கடைசியில அதான பார்த்தேன். இந்த நெய் என்னடா அந்த எடுத்த நெய் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கேன்னு நினைச்சிருந்தேன். இப்போ அவ்வளோதான், கொஞ்சம் அந்த இதான உடனே யூ கேன் ஸ்விட்ச் இட் ஆஃப். அவ்வளோதான். ஃபென்டாஸ்டிக். ஓஃப் இது அப்படியே இறுகிடும் அது. ஆமா இது இப்போ இப்படி இருக்கு இல்ல, இது நீ எடுக்கும் போது நீ இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தது அந்த மாதிரி ஆயிடும். இப்போ இதுவே பாரு நம்ம போட்டது என்னமோ இவ்வளவுதான், எவ்வளவு வந்திருக்கு பாரு. சுவாமி நம்மளுக்கு எவ்வளவு கொடுக்கறாரு பாரு. கொஞ்சம் ஊண்டு கொடுத்ததுக்கே சுவாமி அவ்வளவு நிறைய கொடுக்கறாரு நம்மளுக்கு. சரி குழந்தை வெயிட்டிங். மச்சி காப்பாத். எல்லாருக்கும் எங்க ஓணம் வாழ்த்துக்கள். அம்மா எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணணும். கரெக்ட். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கலர் பாரு. ஃபேண்டாஸ்டிக். மச்சி காப்பாத். ஆஹா இரு ராகேஷ் ஒரு தட்டு வச்சு தரேன். தட்டெல்லாம் வேண்டாம், இந்த ஸ்பூன் இது ஆகாதுமா. சுடு கொதிக்கும் ராகேஷ். ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபேண்டாஸ்டிக். இதில் அந்த கோதுமையோட டெக்ஸ்சர் நடுவில் வந்து இந்த பாசிப்பருப்பு அண்ட் அந்த ஜவ்வரிசி கிவ்ஸ் இட் தட் கன்சிஸ்டன்சி. தேங்காய் பால் வாசனை, நடுவில் ஒரு சுக்கு, ஒரு ஏலக்காய் வாசனை, அண்ட் மோர் தென் எனிதிங் இந்த நட்ஸ் அண்ட் தேங்காய்லேருந்து இருக்கிற க்ரன்ச். இட் இஸ் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக். இது வந்து எனக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் பிரசாதம் ஞாபகம் வருது. ஐம் நாட் ஏபிள் டு பிளேஸ் இட், பட் இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் பிளெண்ட் ஆஃப் ஆல் திங்ஸ் தட் ஆர் so flavorful and unique in terms of texture. சத்யால அப்படிதானே பண்றாங்க. they have all the எல்லா புளிப்பு காரம் எத்தனையும் இருக்கு, except கசப்பு ஒண்ணுதான் இருக்கிறது இல்ல. the rest of it all the taste everything is prevalent in the ஓணம் சத்யா. ஆமா அது ஒரு வாட்டி போணும் ராகேஷ். நம்ம ஓணம் பண்ணிட்டு இருக்கேனே, போலாம் ஒரு வாட்டி அங்க போய் பார்க்கணும். சுவாமி எல்லாம் பார்த்துட்டு அவ எப்படி செலிப்ரேட் பண்றான்னு you should see. அண்ட் ஏதோ ஒரு ஊர்ல ஐ டோன்ட் நோ வடக்குநாதர் கோவில்ல பிக்கெஸ்ட் ஓணம் கோலம் போட்டு நிறைய இருக்கு. பாலக்காடு பக்கத்துலயும் இருக்கு. பட் நேத்திக்கு பண்ணிருக்காங்க பிக்கெஸ்ட் ஒன். 1500 kilos of பூலாம் வச்சு டன்ஸ் டன்ஸ். ஆமா 1500 டன்ஸ் இருக்கு. 1000 மேபி கிலோஸ் 15 டன்ஸ் இருக்கும். மேபி இருக்கலாம் probably. பட் நிறைய பியூட்டிஃபுல் கோலம் ஐ saw it in the Instagram. சோ உங்க எல்லாருக்கும் எங்க ரெண்டு பேரோட இனிய ஓணம் ஆசம்சங்கள். We will see you in another episode of Ammavum Naanum. Take care. Bye. Bye.